டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்கியிருக்கிறது உச்சநீதிமன்றம். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கிட்டத்தட்ட 5 மாதங்களுக்கு மேலாக சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்கியிருக்கிறது உச்சநீதிமன்றம். டெல்லி மதுபான கொள்கை வழக்கில் சிபிஐ கைது செய்ததை எதிர்த்து டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஜாமீன் கோரிய வழக்கில் உச்சநீதிமன்றம் தற்போது அவருக்கு ஜாமீன் வழங்கி உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் சட்டவிரோத பண பரிவர்த்தனை தடுப்பு சட்டத்தின் கீழ் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை கடந்த மார்ச் 21ஆம் தேதி அமலாக்கத்துறையினர் கைது செய்திருந்தனர். இந்த நிலையில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்கியிருக்கிறது உச்சநீதிமன்றம். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் காவியா வழங்க கேட்கலாம். வணக்கம் காவியா, இது குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம் திவ்யா. புதிய மதுபான கொள்கை வழக்கில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கடந்த மார்ச் மாதம் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றம் மற்றும் டெல்லி உயர்நீதிமன்றம் ஆகிய நீதிமன்றங்கள் அவரது ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்ய மறுத்த நிலையில் தொடர்ந்து பல்வேறு எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் அவரது ஜாமீன் மனு மீதான வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. முன்னதாக கடந்த 2021ஆம் ஆண்டு டெல்லியில் மதுபான கொள்கை அமல்படுத்தப்பட்ட போது 1000 கோடி ரூபாய் ஊழல் நடந்ததாக பாஜக குற்றம் சாட்டியது. இதைத் தொடர்ந்து சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை தனது விசாரணையை தொடங்கியது. இதையடுத்து அப்போது சஞ்சய் சிங் உட்பட டெல்லி துணை முதலமைச்சர்கள் உட்பட ஆம் ஆத்மி தலைவர்கள் அடுத்தடுத்து கைது செய்யப்பட்டனர். இதன் தொடர்ச்சியாகவே கடந்த மார்ச் 21ஆம் தேதி டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் அடைக்கப்பட்டார். தொடர்ந்து ஜூலை 26ஆம் தேதி ஊழல் தடுப்பு சட்டத்தில் அவரை சிபிஐ கைது செய்த நிலையில் அமலாக்கத்துறை வழக்கில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது. ஆனால் சிபிஐ வழக்கில் அவர் சிறையிலேயே இருந்த நிலையில் செப்டம்பர் 25ஆம் தேதி வரை கெஜ்ரிவாலின் நீதிமன்ற காவலை ரோஸ் அவென்யூ நீதிமன்றம் நீட்டித்திருந்தது. இந்த நிலையில் சிபிஐயால் கைது செய்யப்பட்ட டெல்லி உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்தும் ஜாமீன் கோரியும் கெஜ்ரிவால் தாக்கல் செய்த வழக்குகளில் உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்கும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் பல்வேறு எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் இந்த வழக்கானது இன்று விசாரணைக்கு வந்தது. அதாவது 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வின் போது உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த போது கெஜ்ரிவால் கைது சட்டப்படியே நடந்துள்ளது எனவும் கெஜ்ரிவால் கைது சட்டவிரோதம் அல்ல எனவும் தொடர்ந்து நீதிபதிகள் தெரிவித்திருந்தனர். இருப்பினும் சிறையில் நீண்ட காலம் விசாரணையில் இருக்கும் ஒருவரை மீண்டும் மீண்டும் கைது செய்து சிறையிலேயே அடைத்திருப்பது என்பது நியாயமற்றது எனவும் நீதிபதிகள் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில்தான் தற்போது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்கி தற்போது உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அதாவது ஏற்கனவே இது தொடர்பான வழக்கில் அமலாக்கத்துறை வழக்கில் உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியிருந்த நிலையில் சிபிஐ வழக்கு காரணமாக அவர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். தற்போது சிபிஐ வழக்கில் இருந்தும் அவருக்கு இப்போது ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக கடந்த 6 மாதங்களாக டெல்லியில் உள்ள திகார் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் தற்போது சிறையிலிருந்து விடுதலை ஆவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி காவியா.